ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது செப்டம்பர் மாதம் பிறக்கிறதுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் மட்டுமே இருக்குது. செப்டம்பர் மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நடக்கும். அதற்கு காரணம் என்னன்னா, செப்டம்பர் மாதத்தில் நடக்கக்கூடிய பயங்கரமான விஷயங்கள் தான். செப்டம்பர் மாதம் பிறந்து செப்டம்பர் 2ஆம் தேதி எண்ணிக்கை அமாவாசையானது வருது. இந்த அமாவாசை மிகவும் சக்தி வாய்ந்த அமாவாசையாக கருதப்படுது. இந்த அமாவாசையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பயங்கரமான சேஞ்சஸ் தானது வரப்போகுது. அந்த சேஞ்சஸை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அந்த சேஞ்சஸை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வீடியோ மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான சேஞ்சஸ் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. செப்டம்பர் 2ஆம் தேதி ஆவணி மாதத்துடைய 17ஆம் தேதிங்க அன்று தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமாவாசை வருது. அன்று வரக்கூடிய அமாவாசை திங்கக்கிழமை வர்றதுனால அது சோமவதி அமாவாசை என்று கூறப்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த அமாவாசை நாளில் பிரபஞ்சத்தில் சக்தி அதிகமாக இருக்கும். ஆவணி மாதங்கிறது தெய்வீகமான மாதம். ஆடி மாதம் எப்படி அம்மன் மாதம் என்று சொல்லப்படுதோ அதே போல் ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விநாயகர் மாதம் என்று சொல்லலாம். முழுமுதற் கடவுளான விநாயக பெருமான் அவதரித்த ஒரு அற்புதமான நாள் ஆவணி மாதம். இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய இந்த விசேஷமான நாளை மட்டும் நாம் மிஸ் பண்ணிடக்கூடாது. இந்த ஆவணி மாதத்தில் அமாவாசைக்கு பிறகு நம்ம தலையெழுத்து எப்படி மாறும் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு ஆவணி மாதத்துடைய சிறப்பு தெரியாமல் இருக்குது. ஆவணி மாதத்துடைய அமாவாசையுடைய சிறப்பை முதல்ல ஷேர் பண்ணுறேன். ஆவணி அமாவாசையுடைய சிறப்பை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. இந்த ஆவணி அமாவாசையுடைய சிறப்பையும் இந்த அமாவாசையில் ஒவ்வொரு ராசிக்காரங்க செய்ய வேண்டிய பரிகாரங்களையும் தெரிஞ்சுக்குங்க. கண்டிப்பாக இது நீங்கள் உங்கள் ராசிக்கு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ஆவணி அமாவாசையும் அதன் சிறப்பு என்ன, கூடுதல் பலன் பெற உங்கள் ராசிக்காரங்க என்ன பரிகாரங்கள் செய்யணுங்கிறத பார்க்கலாம். இந்த ஆவணி அமாவாசை கூடுதல் சிறப்பு வாய்ந்தது என்று சொல்லப்படுது. இந்த நாளில் செய்யக்கூடிய சில பரிகாரங்கள் பன்மடங்கு நற்பலனை தரும் என்று சொல்கிறாங்க ஜோதிடர்கள். அது எப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசை தினம் என்பது முன்னோர்களை வழிபடக்கூடிய தினமாக கடைபிடிக்கப்படுது. அன்று நம்ம முன்னோர்களை நினைத்து குறைந்தபட்சம் எள்ளும் தண்ணீரும் வார்த்து வழிபட்டாலே நம்ம துன்பங்கள் தீர்ந்து இன்பங்கள் பெருகும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது. அதிலும் குறிப்பாக ஆடி, புரட்டாசி, தை, மாசி மாதம் வரக்கூடிய அமாவாசைகள் மிகவும் விசேஷமாக கடைபிடிக்கப்படுது. இந்த ஆண்டு ஆவணி மாத அமாவாசை 17ஆம் தேதி செப்டம்பர் 2ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு வருது. இந்த அமாவாசை அந்த அளவுக்கு புண்ணிய பலன் தரும் என்று ஜோதிடர்கள் சொல்கிறாங்க. இந்த அமாவாசைக்கு அப்படி என்ன சிறப்பு என்றோ இந்த நாளில் கடைபிடிக்க வேண்டிய நியமங்கள் என்பதை தான் பார்க்க போகிறோம். இந்த ஆவணி அமாவாசை ஜோதிட ரீதியாகவும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது என்று சொல்லப்படுது. காரணம் 5 கிரகங்களுடைய ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த அமாவாசை வருவது தான். சனி பகவான் மகர ராசியில் இருக்கிறாரு, குரு பகவான் மீன ராசியில் இருக்கிறாரு, சந்திர பகவான் கடக ராசியில் இருக்கிறாரு, சூரிய பகவான் சிம்ம ராசியில் இருக்கிறாரு, புதன் பகவான் கன்னி ராசியில் இருக்கிறாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு ராசியில் அமர்ந்து சஞ்சாரம் செய்யும் போது இந்த மாதிரியான நாளில் அமாவாசை வர்றதுனால இந்த ஆவணி அமாவாசை ரொம்ப முக்கியமானதாக சொல்லப்படுது. மேலும் அந்தந்த கிரகங்கள் சொந்த வீடும் ஆட்சி வீடும் ஆகிறது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. செவ்வாய் பகவான் ரிஷபராசியில் சஞ்சரிக்கிறதுனால அவருக்குரிய கிருத்திகை நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வது சிறப்பு. சுக்கிரன் சந்திரனோடு இணைந்து காணப்படுறாரு. எனவே இந்த நாளில் நிகழக்கூடிய அமாவாசை மிகவும் முக்கியமானது. இந்த நாளில் வழக்கமான அமாவாசை போன்று முன்னோர்களை வழிபடுவதோடு கூடுதலாக சில தானங்களை செய்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும். அப்படி உங்கள் ராசிக்காரங்களுக்கு செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்பதை தான் இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். மகர ராசிக்காரங்க நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னங்கிறத முதல்ல நோட் பண்ணிக்கோங்க. மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் ஜென்ம சனியாக அமர்ந்திருக்கிறாரு. 8வது இடத்துல சூரியனுடைய சஞ்சாரம் இருக்குது. இதனால் உங்கள் ராசிக்காரங்க இந்த நாளில் செய்யக்கூடிய வழிபாடுகள் இதுவரை அனுபவித்து வரக்கூடிய துன்பங்கள்லேருந்து சிறு ஆறுதலை தரும். பலருக்கும் ஆரோக்கிய தொடர்பான பிரச்சனைகள், தந்தை வழி உறவுகள் பிரச்சனை ஆகியன இருந்து வருவது எல்லாம் சரியாகும். கணவன் மனைவி உறவில் தேவையற்ற மோதல் காணப்படும்ல, அது கூட நீங்கும்.
இந்த ப்ராப்ளங்கள் அனைத்தும் நீங்கள் சூரிய பகவானை வேண்டி வஸ்திர தானம் இந்த நாளில் செய்கிறது நல்லது. ஆரோக்கிய குறைபாடு உள்ளவர்கள் குழந்தைகளுக்கு கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பரிகாரம் செய்யலாம். அதாவது ஆரோக்கிய குறைபாடு உள்ள கணவர்கள், கணவன் மனைவி உறவுல சிக்கல்கள் இருப்பவங்க தம்பதிகளுக்குள் வஸ்திர தானம் இந்த நாளில் செய்வது சிறப்பு. மேலும் இந்த நாளில் முருகப்பெருமான வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதை விட ரொம்ப பவர்ஃபுல். ஸோ மகர ராசிக்காரங்க இந்த ஆவணி அமாவாசையில் செய்ய வேண்டிய பரிகாரம் இதுதான். ஸோ ஆவணி மாத அமாவாசைக்கு பிறகு மகர ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பலன்கள் பார்க்கலாம் வாங்க. எல்லாராலும் பாராட்டப்படக்கூடிய வகையில் நடந்து கொள்ளக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு வரவை போல செலவும் இருக்கும். திடீர் கவலை ஏற்பட்டு நீங்கோ. எதிர்ப்புகளை சமாளிக்கும் போது கவனமாக இருக்கணும். இல்லைனா பயங்கரமான பிரச்சனையை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ ரொம்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மகர ராசிக்காரங்களை இந்த டைம் கவனமாக இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு தொழில் வியாபாரம் தொடர்பாக செலவுகள் கூடும். கூட்டு தொழில் செய்பவர்கள் முன்னேற்றத்தை காண்பீங்க. வியாபாரம் தொடர்பான முயற்சிகள் வீண் முயற்சியாக இருந்தாலும் பின்னளவில் அதற்கான பலன் கிடைக்கும். அதனால் முயற்சிகளை இந்த அமாவாசைக்கு பிறகு தொடர்ந்து செய்துக்கிட்டே இருங்க. அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் வேலை சுமை இருக்கும். எப்படியும் செய்து முடித்து நல்ல பெயர் வாங்கி விடுவீங்க. அதனால் என்ன கூடுதல் வேலை சுமை இருந்தாலும் அதை நினச்சி கவலைப்பட வேண்டாம். ஸோ உத்தியோகத்தில் தொழில் ரீதியாக நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. குடும்ப ரீதியாக பார்க்கும்போது நல்ல காரியங்கள் உங்களுக்கு நடக்கும். நிம்மதி மெயினாக ஏற்படும். குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய கவலைகள் உங்களுக்கு நீங்கும். குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. வாழ்க்கை துணையுடைய ஆதரவு கிடைக்கும். உறவினர்களுடைய வருகையால் அவர்களால் உதவி உங்களுக்கு கிடைக்க பெறுவீங்க. ஸோ உங்களுக்கு குடும்ப ரீதியாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த அமாவாசைக்கு பிறகு இப்படி தான் இருக்கும். அப்புறம் பெண்களுக்கு வீண் அலைச்சலும் எதிர்பாராத செலவும் உண்டாகும். கவனமாக இருந்தீங்கன்னா எல்லாத்தையும் சமாளிக்கலாம். முயற்சிகள் தாமதப்படும். புது முயற்சிகள் எதையும் செய்ய வேண்டாம். அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அலைச்சலும் இருக்கும். ஆனால் கடந்த காலத்தை விட கூடுதல் வருவாயை பெறலாம். புதிய ஒப்பந்தம் தொடங்குவதற்கு முன் ஒன்றுக்கும் மேற்பட்டவர்களிடம் ஆலோசனை செய்யணும். அது ரொம்ப முக்கியம். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கஷ்டமாயிரும். அப்புறம் அரசியலில் உள்ளவர்களுக்கு நற்பெயர் எடுப்பதற்குண்டான சூழ்நிலைகள் உருவாகும். எதிர்பார்த்த பதவிகள் சேரும். நல்ல நிலைக்கு உயர்த்தப்படுவீங்க. அதனால் அரசியலில் இருக்கிறவங்க நல்லா உயர்ந்த இதுக்கு முயற்சி பண்ணுங்க. அப்புறம் மாணவர்களுக்கு கூட வழக்கத்தை விட கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்கிறது நல்லது. விளையாட்டுகளில் கவனமாக இருக்கணும். இல்லைனா விளையாட்டுகளில் பாதிப்பு வர வாய்ப்பு இருக்குது. ஆக மொத்தம் மகர ராசியில் சேர்ந்தவங்களுக்கு நட்சத்திர வாரியாகவும் சில விஷயங்கள் அமாவாசைக்கு பிறகு சொல்லப்பட்டிருக்கு. அதையும் ஷேர் பண்ணுற கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. உத்திராடம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த அமாவாசைக்கு பிறகு எதிலும் ஈடுபடாமல் ஒதுங்கி சென்றால் மற்றவர்கள் விடாமல் வம்புக்கு இழுக்கிறது எல்லாமே உங்களுக்கு சரியாகும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த சில காரியங்கள் நடந்து முடியும். தொழில் வியாபாரத்தில் லாபம் கூடும். அதனால் தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் அடைவதற்கு நிறைய முயற்சி பண்ணும். அப்புறம் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு புதிய ஆர்டர்கள் எதிர்பார்த்தபடி கிடைக்கும். வாக்குவன்மையால் வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்வீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக தள்ளி போன பதவி உயர்வு கிடைக்கும். அதனால் வரவேண்டிய பணம்லாம் சேரலாம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இப்படி அமாவாசைக்கு பிறகு இருக்கும். அப்புறம் அவிட்டம் 1, 2 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு குடும்பத்தில் எதிர்பார்த்த சுமூகமான சூழ்நிலை காணப்படும். பணவரவு திருப்தி தரும். அந்த மாதிரி விதத்தில் உங்களுக்கு நாட்கள் இருக்கும். இழுப்பறியாக இருந்த காரியங்கள் சாதகமாக முடியும். ஸோ அவிட்டம் 1, 2ல் பிறந்த மகர ராசிக்காரங்களுக்கு சாதகமான நாட்களாக அமையும். ஸோ நீங்கள் இந்த அமாவாசைக்கு பிறகு என்ன பரிகாரம் செய்யணும்னா சனீஸ்வர சோத்திரங்களை சொல்லி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சனி பகவானை வழிபாடு செய்யணும். இதை செய்திங்கன்னா துன்பம் நீங்கி வாழ்க்கையில் இன்பம் உண்டாகும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மகர ராசி மறக்காமல் செய்திடுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமைன்னு பார்த்தீங்கன்னா ஞாயிறு, செவ்வாய், வியாழன். இனி இந்த அமாவாசைக்கு பிறகு எது செய்கிறதா இருந்தாலும் இந்த கிழமையில் செய்யுங்க. அவ்வளோதாங்க. உங்களுக்கான முழு பலனும் தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப மகர ராசிக்காரங்க நடந்து இனி பலனடைங்க. இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி மகர ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்களுக்கேற்ப நடந்து பலனடையட்டும். கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள்.
அதை பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம். ஸோ மறக்காம பண்ணுங்கள். வேறு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.